டபுள் கார் பார்க்கிங்கோட நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் ஒரு 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. இன்றைக்கி அந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தாங்க. நம்ம நடந்தே போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல மளிகை கடை இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடே அமைஞ்சிருக்கு. முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. 2.25 சென்ட் இடத்துல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடு டியூப்ளெக்ஸ் டைப்பில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நிறையா டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிங்க் வித் அந்த கோல்டன் கலரில் பிளெண்டான மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ஸு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஸ்டைப் டிசைன்ஸோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் செஞ்சு மேலே ஒரு கூலிங் ஷீட்டோட இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. இங்கே சேலுக்காக மொத்தம் 2 வீடு இருக்குங்க. இங்கே வந்து பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே கார் போகிறதுக்காக ஒரு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஃபோல்டபுள் டைப்பில் ஒரு ஹெவியாக பெரிய மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு. சிஎன்சி லேசர் கட் ஒர்க்கோட பில்லர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி ஒரு ஹெவியான மெட்டல் கேட் ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட அளவு பாருங்கள், நல்லா 2 கார் நிறுத்திக்கலாம். 20க்கு 16ங்க இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலை இது தான். இங்கே வந்து வாட்டர் சம்ப் இருக்குது, போர்வெல் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அதுபோக வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கோல்டன் பீடிங் வச்ச மாதிரியான ஒரு டைல்ஸ் ஒர்க்கு. அது போக சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்மேட் டிசைன்ஸ் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் டைல்ஸுங்க. இந்த சைட்லேயும் கொஞ்சம் செட்பேக் ஏரியா இருக்குது, அந்த சைட்லேயும் கொஞ்சம் செட்பேக் ஏரியா இருக்குங்க. நல்லா செட்பேக் ஏரியா விட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த சைடில் நம்ம வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கடைசியில் நான் காட்டுறேங்க. ஏன்னா அது வந்து அவுட்டர் டாய்லெட் வந்து அட்டாச்டு கம் அவுட்டர் டாய்லெட்டாக ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் ஒரு கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து சைடில் டிசைன் கிளாஸ் எல்லாம் மாட்டி வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க டோரை. மெரூன் கலரில் கிரானைட்டில் டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. கிளாஷி ஃபினிஷிங்கில் இருக்குது. அதுவுமே மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தலாம். 16க்கு 16ங்க. இப்போ உள்ளே வந்தோன்னே நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட மொத்த அளவு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த லிவிங் ஹால் இன்டீரியர் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித் ஆரஞ்ச் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு பேக்ரவுண்டில் வந்து கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டு நிறையா சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் மாட்டியிருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குங்க இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் ஒரு உட்டன் விண்டோ தான். மொத்தம் 2 விண்டோ இருக்குது. நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ். இந்த ஹால் ஃபுல்லாமே இல்லை இந்த வீடு ஃபுல்லாமே இதே மாதிரியான பேட்டர்னில் தான் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற இந்த ஹாலோட வாலில் மல்டிமீடியா டிவினேட் ஒயிட் வித் அந்த கிரே கலர் காம்பினேஷனில் இருக்குது. கீழே செட்டப் பாக்ஸு சைடில் வந்து ஒரு இந்த சைடில் வந்து உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க, ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பு பாக்ஸ் டைப்பில் இருக்கிற மாதிரியான ஷோகேஸ் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. மேலேயும் நம்ம ஷோகேஸ் திங்ஸ் வச்சுக்கலாங்க. அதுக்குண்டான ஷெல்ஃபும் இருக்குது. இந்த இடத்துல வந்து டோருக்கு பின்னாடி வந்து வீட்டோடைய எம்சி பாக்ஸ் இருக்குங்க. அது போக இப்போது ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் ஒரு பூஜா கேபினெட் செஞ்சுருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. பெல் டிசைன்ஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நம்ம ஷோகேஸ் திங்ஸ் வச்சுக்கலாங்க. கிளாஸ் ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹாலில் இருந்து டைனிங் ஏரியா போகிறோம். இந்த டைனிங் ஏரியா வர என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டிசைன் ஒர்க்கு. அதில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லேயே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட டைனிங் ஏரியா ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட் நம்ம கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் வந்து கடைசியில் வீட்டோட அக்னிமூலையில் இருக்குங்க. 10க்கு 8 இதோட மொத்த அளவு. கிச்சன் நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது. இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சிம்னி ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து இது வந்து இங்கே ஒரு மெரூன் கலரில் கிளாசி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. கார்னரில் சிங்க் இருக்குது. சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குட் வாட்டருக்கு ஒரு பைப்பு, அது போக ஆரம் மாட்டிக்கிறாங்க. ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கிரே வித் லைட் கிரே கலர் காம்பினேஷனில் வந்து ஒரு 3D டிசைன்ஸ் கிளாஷி ஃபினிஷிங் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோஸ் இருக்குங்க இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும். அப்போது பேஸ் கேபினெட் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்லரி யூனிட்டு.
இங்கே வந்து சிலிண்டர் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அது போக இந்த சைட்லேயும் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன், அதாவது சிம்னி பக்கத்துலேயே நம்ம வந்து ஸ்பைஸ் இதில் எடுத்துக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு வால் கேபினெட் இருக்குது. இந்த இடத்துலையுமே கிளாஸ் டோரோட ஷெல்ஃப், கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் கொடுத்து இங்கேயும் கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க. கீழேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேம் அந்த ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில். இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட நல்லா ஸ்பேஸிஸாகவே இருக்குது. இது வந்து வீட்டோட டைனிங் ஏரியாங்க. இதோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16 இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்த்து. இங்கே நல்லாவே ஸ்பேஸிஸாக இருக்குது இந்த டைனிங் ஏரியா. இங்கே வேணும்னா நம்ம வந்து கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாங்க. கபோர்டு ஒர்க் பண்ணி அங்கே வந்து யூபிஎஸ்ஸு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு திங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுக்கலாம் அந்த ஸ்டார்கேஸ் கீழே. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோருங்க. ஒரு நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் பெட்ரூம் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 16 வாஸ்துபடி கன்னி மூலையில் இருக்குது. அதாவது நார்த்து வெஸ்ட் கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் வித் பெட்டிஃபிட் டைல்ஸ். இந்த சைடில் வந்து ஒரு லைட் பிஸ்தா கலரில் பெயிண்டிங் ஒர்க். மற்ற 3 வாலுக்குமே பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க். அந்த சைடில் வந்து உட்டன் விண்டோஸ் இருக்குது. அப்புறம் இங்கேயும் ஒரு உட்டன் விண்டோஸ் கிராஸ் வென்டிலேஷனுக்காக. ஸோ மேலே ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுபோல் சீலிங் ஃபேனும் மாட்டிக்கிறாங்க, அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். டோரெலாம் இந்த மாதிரி வெயிட்லெஸ் பிவிசி டோர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 5.4 அளவில் நல்லாவே ஸ்பேசிஸாக இருக்குங்க இந்த அட்டாச்டு பாத்ரூம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க, இது வந்து அவுட்ரு பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்டாச்டு பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராங்கான டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் வந்து நம்ம வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைடு செட் பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த போர்ட்டிகோ வழியாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கேயாச்சும் கண்டலன்ஸ் போயிட்டு வரோம், ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம இங்கே வந்து இந்த வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வெஸ்டர்ன் க்ளாசெட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸு, அதே பேட்டர்னில் கிளாஸி ஃபினிஷிங்கில் இங்கே ஒரு வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் பேட்டர்னில் ஒரு 2x4 ஹை கிளாஸ் பெட்டிஃபிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீஸருக்கான ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் ஷவர் யூனிட்டு, பை ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். டைனிங் ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெரூன் கலரில் தான் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குங்க இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏரியா வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே ஒரு அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க்லேயே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் டிசைன்ஸில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த வால் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே நம்ம பார்க்குற இந்த ஒரு லாஞ்சோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 16 அளவில் இருக்குங்க. அந்த சைடில் வந்து செகண்ட் பெட்ரூம், இது வந்து தேர்ட் பெட்ரூம். ஸோ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இந்த கார்னரில் வந்து குழந்தைங்கள நம்ம படிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸான ஒரு பேசேஜாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்துவிட்டோம். இதுவுமே 10க்கு 16 தான் அமைஞ்சிருக்குங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வால் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதாவது வால் ஷெல்ஃப், அதுக்கு வந்து கபோர்டு யூனிட் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல ஆர்சிசி லேப்டாப் இருக்குங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதுவும் 8க்கு 5.4 அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து ஒரு செக்டு பேட்டர்ன் டிசைனில் ஆன்டிஸ்கி டைல்ஸு. வாலுக்கு வந்து அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு 3D பிரிண்டர் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சீலிங் வரைக்கும். கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ், வெஸ்டர்ன் க்ளாசெட், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. அடுத்து நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். பேசேஜோட வடக்கு பக்கம் இருக்குது. இதோட அளவும் 10க்கு 16 தாங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஆப்போசிட்டில் 2 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இந்த சைடில் வால்லையும் இந்த சைடு வால்லையும் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க். இங்கே ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது வந்து தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவும் 8க்கு 5.4 தான் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு இந்த மாதிரி ஒரு 3D பிரிண்டரில் இருக்கிற ஆன்டிஸ்கி டைல்ஸு, அதே பேட்டர்னில் கிளாஸ் ஃபினிஷிங்க செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வெஸ்டர்ன் க்ளாசெட், கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு எல்லாமே இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. வந்தோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து 3rd மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அந்த கவர்ட் பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா இங்கே நல்ல ஒரு ஸ்பேசியஸான கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்குங்க. ஒரு 16க்கு 18ங்கிற அளவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் வந்து ஒரு மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட ஒரு கூலிங் ஷீட் லே பண்ணியிருக்காங்க. இப்போ மழையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த சாரெல்லாம் வராது. ஸோ இந்த சைட்லேயும் அது கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லேசர் கட் டிசைன்ஸ், சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் ஒர்க் இருக்குது. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த பால்கனி ஏரியாவில். இது வந்து நம்ம டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸ் வந்து ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டோர் போட்டு இங்கேயும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கேயும் மழை தண்ணியெல்லாம் வராது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா. அங்கே வந்து கார்னரில் 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்துடலாம். இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. மத்தபாளையம்ங்கிற லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ 1/2 கிலோமீட்டர் தான், நம்ம இங்கேருந்து நடந்து போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் தான். சுற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து மளிகை கடைங்க. இங்கே வந்து சுற்றி வீடு இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டுக்கான பில்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 lakhs சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நேரில் வந்து வீடு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நெகோஷியபிள் பண்ணி நம்ம ரேட் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடு வந்து நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடுகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.